எனக்கு என்ன பயம்? என்னுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறது. என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன. இன்னைக்கு காலையில காந்தி மண்டபம் போனேன். காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் கவர்னர் வராரு, கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்க எல்லாம் போடணும். இப்போ நான் போய் போட முடியாதா? சாரி சார், போட முடியாது. ஏன்? கவர்னர் வந்து போகிறது 10:30 மணி ஆயிரும். எனக்கு இங்கே உளுந்தூர்பேட்டை வரணும். அங்கேருந்து 4 மணி நேரம். மற்றவங்களுக்கெல்லாம் 4 மணி நேரம்னா எனக்கு 6 மணி நேரம் ஆகும். நம்ம தோழர்கள் அங்கங்கே மறிப்பாங்க. ஒவ்வொரு டோல்கேட்லேயும் அங்கே ஆள் நிற்கும். வழியில் நின்று மறிப்பாங்க. நேரம் ஆயிரும். 4 மணிக்கெல்லாம் நம்ம வந்து மேடைக்கு போகணும். அதனால் காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துக்கிட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமாக வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம். மேனாள் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார். அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் தடய அறிவியல் துறையிலே ஒரு அறிவியல் உதவியாளராக, ஒரு இளநிலை விஞ்ஞானி என்கிற பொறுப்பிலே பணியாற்றினேன். அப்போ ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு டிவிஷன் மாற்றுவாங்க. அதில் ஒரு டிவிஷன் புரகிவிஷன் மதுவிலக்குத்துறை. மதுவிலக்குத்துறையில் என்னன்னா, போலீஸ் பிடிச்சிட்டு வரான் பாருங்க கள்ளச்சாராயம், திருட்டுத்தனமாக ஊரல் காய்ச்சறான்னு பாருங்க அந்த ஊரல். அப்புறம் மது ஆலைகள் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, பீர், விஸ்கி, பிராண்டி, அதெல்லாம் பாட்டிலாக முதல்ல அங்கே தான் வரும், எங்ககிட்ட தான் வரும். நாங்கள் பிப்பெட்டு வச்சு உறிஞ்சி அதை குடுவையில் போட்டு அதை ஆய்வு பண்ணி அதில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நான் வேலை செஞ்சேன். சர்டிஃபிகேட் கொடுத்தேன். நான் கையெழுத்து போடணும். பீரில் 4% 5% தான் ஆல்கஹால் இருக்கணும். ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று. பிராண்டி விஸ்கிலாம் 35% மேலே இருக்கும். 100 மில்லி எடுத்துக்கிட்டால் 35% ஆல்கஹால் இருக்கும். 35 மில்லி, 40 மில்லி. பிராந்தியில் 40க்கு மேலே. அதெல்லாம் ராவாக குடிக்க முடியாது. பீர் அப்படியே ஊற்றிக்கலாம். பிராந்தி விஸ்கியில் ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும், இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும். ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும், அடர் ஆல்கஹால் இருக்கும். அதில் அது குடலை அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால். ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை பிப்பெட்டு வச்சு உறிஞ்சிடும். விரும்புனா நம்ம உறிஞ்சி குடிக்கலாம். அது யாருக்கும் தெரியாது. டேஸ்ட் பண்ணலாம், யாருக்கும் தெரியாது. ஒரு ஓரத்தில் தான் உட்காந்து வேலை செய்வோம். பிப்பெட்டு வச்சு உறிஞ்சிடும் தினந்தோறும் பாட்டிலில். நாங்கள் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகுதான் அவன் வந்து லேபிள் ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும். அந்த வேலை செய்தவனா. அப்போ கூட தப்பித்தவறி என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.